சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். உங்க எல்லாருக்கும் வணக்கம். என்னோட அழைப்பை ஏற்று இங்க வந்ததுக்கு நன்றி. இப்போ நீங்க உங்க கருத்துக்களை பதிவு பண்ணலாம். எத்தனை வருஷம் தான் தலைவர் நம்ம எதிர்க்கட்சியாவே இருக்கிறது? நாம எப்பதான் ஆட்சி அமைக்கிறது? ஓ, ஆட்சி ஆயா முக்கியம், நமக்கெல்லாம் கட்சி தாயா முக்கியம். உட்காருங்க உட்காருங்க. நீங்க பதவியில இருந்திருக்கீங்களா? சைரன் சவுண்டும் போலீஸோட சல்யூட் சவுண்டும் கேட்காம தூக்கமே வர மாட்டேங்குது. ரோட்ல ஆம்புலன்ஸ் போனா கூட கான்வாயில போற மாதிரி கனவு வருது. பதவி தாங்க முக்கியம். உட்காருங்க. தலைவரே, எனக்கு கட்சி ஆபீஸை பார்த்தாலே ஏதோ ஐசியூ வால்ல இருக்கிற மாதிரி தோணுது. எல்லா பையனும் விசா வாங்கி டிக்கெட்டோட ரெடியா இருக்கானுங்க. எம்எல்ஏ சீட்டு கொடுக்கலன்னா மாசம் மாசம் ஒரு இடைத்தேர்தலை சந்திக்கிற மாதிரி இருக்கும். பாத்துக்குங்க. இடைத்தேர்தல் தானே. இந்த எலெக்ஷன்ல எனக்கு கண்டிப்பா சீட் வேணும். எங்க கொஞ்சம் எந்திரிச்சு நில்லுங்க பார்க்கலாம். இங்கேயே எந்திரிச்சு நிக்க முடியல, நீங்க எப்படிங்க எலெக்ஷன்ல போய் நிக்க போறீங்க? உட்காருங்க. கட்சி அடுத்து ஆட்சி அமைக்கணும்னா அதுக்கு நம்ம ரத்னவேலு ஐயா தான் தலைவரா இருக்கணும். கட்சியை வழி நடத்தணும்னா ஒரு இளரத்தம் தேவை. என்னது இளரத்தமா? இளரத்த தலைவர்னா அது நம்ம ரத்னவேலு ஐயா தாயா. ஏன்னா கரைபடியாத தங்கம், கண்ணியமான குடும்பம், ஒழுக்கமான பழக்க வழக்கம். என்னையா சொல்றீங்க? தம்பி 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 தொப்பியை கொடுத்துட்டு பாப்பா. தம்பி யாருங்க உள்ள? தம்பி தொப்பியை கொடுத்துட்டு பாப்பா. என் வேலை போயிடும்பா. வேலை போயிடுமா? என் குடியா பாவம். இதுக்கப்புறம் இந்த வழியை வரும்போது தடுப்ப கண்டிப்பா தடுக்க மாட்டோம்பா. அப்ப சல்யூட் அடி. மச்சானுக்கு அடியா. ஓகே கொடுத்துரு. எங்க மச்சான்? தோ கம் ஆன். ஹலோ गाइस. தம்பி நீங்களா யாரு? தெரியல. இந்த நாட்டோட குடிமகன்கள். உங்க தலைவர் செலக்ட் பண்ண மருமகன். எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச சிங்க மகன், பெண்களின் தங்க மகன். எல்லாம் குடிச்சிட்டு வரக்கூடாதுப்பா. யோ யோ வேண அத அங்க சொல்லியா? அதாவது யாருமே குடிச்சிட்டு உள்ள வரக்கூடாது, ஆனா குடிகார மட்டும் இவருக்கு மாப்பிள்ளையா வரலாமா? கரெக்ட். அது தம்பி, நான் என்ன சொல்ல வரேன்னா, யோ சின்ன வெங்காயம், நீ ஒரு பெரிய வெங்காயம் சொல்ல வேண்டாம். உட்காரு. அவனை உட்கார வை. ஐயா வணக்கம். ஐயா ஐயா வணக்கம். மாப்ள வணக்கம். 24 ஹவர்ஸும் குடிச்சிக்கிட்டு இருக்கிற ஒருத்தனை உங்களை யாராவது உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா? யூ கண்டிப்பா இல்ல. யூ ஒத்துக்க மாட்டோம். ஒத்துக்க மாட்டான். ஐயா, உங்க பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய முடிச்சு கொடுக்க முடியாத நீங்க எப்படி இந்த ஜனங்களுக்கு மட்டும் நல்லது பண்ணுவீங்க? சொல்லுங்க மாப்ள. எஸ், நீங்க ஒரு குடிமகன். நான் சொல்றது இதே இல்ல, ஒரு இந்திய குடிமகன். ஓகே, இது உள்ள வைங்க மாப்ள. ஓ இது இல்லையா? இப்படி இருக்கிற உங்களுக்கு யாராவது பொண்ணு கொடுப்பாங்களா? நோ நோ நோ, நெவர் நெவர். அதனாலதான் நான் உங்களுக்கு பொண்ணு தர்றேன். உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும். அதை பார்த்து இங்க இருக்கிற என்னோட கட்சிக்காரங்கெல்லாம் நாமளும் இந்த மாதிரி ஒரு பையனுக்கு பொண்ணை கொடுத்து நம்ம அவனுடைய வாழ்க்கை திருத்துவோம்னு நினைப்பாங்க. அதன் மூலமா இந்த குடிப்பழக்கம் ஒழிஞ்சு இந்திய நாடு முன்னேறும். நாடா இவரு. அதாவது இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளுங்க மாப்ள. நீங்க குடிக்கணுங்கிறதுக்காகவே வீட்டுல ஒரு பார் வச்சிருக்கேன். இந்த மாதிரி அல்ல கையெல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு வரக்கூடாது. நீங்க மட்டும் வரலாம். அப்படி வரும்போது வீட்டுக்குள்ள ஒரு வயசு பொண்ணு இருக்கு. 4 பேர் தப்பா பேசுவாங்களா இல்லையா? அதனால என் பொண்ணு கழுத்துல ஒரு தாலியை கட்டிட்டு வீட்டுக்குள்ள உட்கார்ந்து குடிச்சீங்கன்னா உங்களை யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க இல்லையா? இதுக்கு நீங்க எல்லாரும் ஒரு தடவை கை தட்டலாமே. நோ 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 நோ. இப்படி ஒட்டமா உட்கார்ந்துக்கிட்டு ஒன்னா சாப்பிட்டுக்கிட்டு கை தட்டிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? அப்போ என்னோட சொத்துக்கும் பணத்துக்கும் ஆசைப்பட்டு உங்க தலைவர் அவர் பொண்ண எங்க அம்மா சுந்தரவல்லிக்கு மருமகள் ஆக்குறத நான் கடுமையா கண்டிக்கிறேன். நான் வழிமொழிகிறேன். நான் வன்மையா கண்டிக்கிறேன். இதை நான் வரவேற்கிறேன். மாப்ள இங்க வாங்க மாப்ள. நீங்க குடிச்சதும் இல்லாம அவங்களையும் போதையில பேச வச்சிட்டீங்க. ஐயோ சாரி. அதை விடுங்க. என்ன சொன்னீங்க?
உங்க அம்மாவோட சொத்துக்காக தான் நான் இதை பண்றேன்னு சொல்றீங்களா? கரெக்ட் கரெக்ட். இது நல்ல ஹை குவாலிட்டி ட்ரிங்க் தானே? வெரி காஸ்ட்லி, வெரி காஸ்ட்லி. இப்ப நான் உங்களுக்கு இதை விட காஸ்ட்லியான சரக்கு வாங்கி தரேன். இங்க வா தலைவரே. நீ போய் இதை விட நல்ல ஹை குவாலிட்டியா ஒரு ட்ரிங்க் வாங்கிட்டு வா. அதுக்கு பணம் தலைவரே. அதான் பாக்கெட்ல கொடுத்து வச்சிருக்கேனே. அதை என் கௌரவத்துக்கு கொடுத்து வச்சிருக்கீங்க நீ தலைவரே. போகலைன்னா ஏன் கௌரவம் போயிடும். போ. சரிங்க தலைவரே. இங்க பாருங்க, உங்களுக்காக நான் பாட்டில் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். போய் அங்க அமைதியா உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு நிம்மதியா ரெஸ்ட் எடுங்க. ஓகே. அடுத்த வாழ்க்கை உங்களுக்கு தான். நிச்சயமா உங்களுக்கு தான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன். ரைட்டு. நோ, நாளைக்கு நான் இதை விட அதிகமா குடிச்சிட்டு ரோட்ல கிடப்பேன். ரத்னவேல் மாப்பிள்ள போதையில தள்ளாட்டம் அப்படின்னு கொட்டை எழுத்துல டிவி நியூஸ்லயும் பேப்பர்லயும் வரும். அது யாருக்கு சார் அசிங்கம்? உங்களுக்கு தானே. மாப்பிள கூட்டத்துல கடைசியா கொடி பிடிச்சிட்டு நின்னவன் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி கார்ல கொடி கட்டுற அளவுக்கு வளர்ந்திருக்கேன். ஓகே. இங்க வந்து சேர்றதுக்கு நான் பட்ட அவமானங்களும் வலிகளும் என்னன்னு எனக்கு தெரியும். பேசாம வீட்டுல போய் படுத்துங்க போங்க. யோ, நான் ரொம்ப கேட்டவன்யா. என்ன கல்யாணம் பண்ணா உன் பொண்ணு சந்தோஷமாவே இருக்க மாட்டா. மாப்பிள நான் சொல்றத கேளுங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன், கேட்டுக்குங்க. கேட்டுக்கங்க. நல்லவன் எவன் ஒருத்தன் தன்னை சொல்லிக்கிறானோ அவன் நல்லவனா இருக்க மாட்டான். ஆரம்பிச்சிட்டாரியா. தன்னை ஒருத்தன் கெட்டவனா சொல்லிக்கிட்டானா அவனை விட நல்லவன் வேற யாருமே இருக்க முடியாது. அந்த வகையில என் பொண்ணு சரியான மாப்பிள்ளை தான் தேர்ந்தெடுத்தா. ரைட்டு. அப்படி போடு மாப்பிள்ளை. சிகரம் ரத்னவேல் ஐயா. தலைவர் ரத்னவேலு வாழ்க! தலைவர் ரத்னவேலு! தலைவர் ரத்னவேலு! வருங்கால தலைவர்! தலைவர்! இவங்க எல்லாரும் பயங்கரமா பண்றாங்க. வருங்கால தலைவர்! முதல்ல இங்க எஸ்கேப் ஆயிடும். மச்சி பொண்ணு மட்டும் இல்ல, இந்த கட்சி உனக்கு தான் கொடுப்பாங்க போல. தலைவரே, இனி ஒரு பையன் நம்மள சாஃப்டான கட்சின்னு சொல்ல முடியாது. சிங்கம் மாதிரி உங்களுக்கு ஒரு வாரிசு கிடைச்சிருக்கு. யங் பிளட். அடுத்த ஆட்சி நமக்கு தான். தலைவர் 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 தலைவர். யா நம்ம எக்ஸ் மினிஸ்டர் ரத்னவேல் அவரோட பொண்ணு அர்ச்சனாவை தான் பேசியிருக்கோம். கண்டிப்பா. ஓகே, தேங்க்யூ. நீ பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் எதுவும் சரியா வர மாதிரி எனக்கு தோணல. அதுக்காக நடக்கிற விஷயம் எல்லாம் முறையில்லாம நடந்துடக்கூடாது. நீ பேசினபடி பத்திரிகையோட நான் வந்துட்டேன். பத்திரிகையை நம்ம குலதெய்வத்துக்கு கொடுக்கணும். அதான் நம்ம குடும்பத்து வழக்கம். நான் அப்படியே நம்ம ஊருக்கு போயிட்டு குலதெய்வத்துக்கு பத்திரிகை வச்சுட்டு வந்துடுறேன். பத்திரிகையை சாமிக்கு வச்சதுக்கு